சன் ரூஃபிங். நம்ம சன் ரூஃபிங்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நீண்ட நெடிய நாட்களுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ நாள் நம்ம இந்த ஒர்க்கை எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்க்குறதுக்கு நமக்கு டிலே ஆச்சு. மெயின் ரீசன் என்னன்னு கேட்டால் நமக்கு அங்கே இருந்த சின்ன சின்ன காம்ப்ளிகேஷனால வந்து பார்க்க முடியல. பட் ஆனால் கிளைண்ட் வந்து ஸ்டில் வெயிட் பண்ணி நமக்கு இந்த ஆர்டர் கொடுத்துருந்தாரு. இந்த ஆர்டர் நம்ம எங்கே பண்ணியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நசரேத் அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே என்ன பர்பஸ்க்கு முதல்ல பண்ணியிருக்காரு, ப்ளஸ் வந்து இப்போ இன்டீரியர்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம லைவாக பார்க்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெகுலராக நம்ம உடன் ஸ்டைலில் இந்த பெயிண்ட் பண்ணுறது ஹேண்ட்மேடில் இது பண்ணுறோம். ஸோ 4x4க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு உடன் ஸ்ட்ரக்சரில் நீட்டாக வந்து அந்த தேக்கு மரம் மாதிரி அந்த டிசைன் கொடுத்துருக்குறோம். அதை தாண்டி இந்த ஸ்டீல் எல்லாமே ப்ராப்பர் அப்போலோ ஸ்டீலில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு கடலோர பகுதி வரதுனால ரெஸ்ட்ரிக்ஷன் இஷ்யூ இருக்கும் அப்படிங்கிறதுனால மெயினாக சொல்லியிருந்தாரு. ஸோ இதுக்கு வந்து ஒரு சிலர் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நமக்கு அந்த ஜிபி பைப் போகலாமா இல்லை இது போகலாமாங்கிற ஒரு கன்ஃபியூஸ் இருக்குது. பட் நம்ம ஜிபி பைப் போகலாம். பட் ஜிபியோட தன்மை என்ன அப்படின்னா அது வந்து லாங் லைஃப்பை வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லோடு எடுக்கிறதுக்கு செட் ஆகாதுங்க. இது வந்து எம்எஸ்ங்கும் போது எப்போவுமே நமக்கு டியூரபிலிட்டி அதிகம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் வைஸ் வந்து ஹெவியாக இருக்கும். ஓப்பன் பர்பஸாக இருக்குது அப்படின்னா கம்பல்சரி நம்ம ஜிபி போகலாம். பட் இது பொறுத்த வரைக்கும் எம்எஸ் அப்போலோ தான் கம்பல்சரி பண்ணுங்க. அதை தாண்டி நம்ம ஏ கிரேட் பைப் பண்ணுறோம் அப்போலோவில். எப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டீலில் பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்டாக எப்போவுமே அப்போலோ பண்ணுறோம் அப்படின்னா அப்போலோ மோஸ்ட்லி நமக்கு எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்கும். அதே போல் நம்ம என்ன சைஸ் கேட்டாலும் அதுக்கு சைஸுக்கான வேரியேஷனில் நமக்கு அவைலபிளாக இருக்குங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு நீட்டாக வந்து உடன் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோம். சைடு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வி போர்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். அது வந்து வி போர்டு பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மழை தண்ணியில் ஊறுறது, அதே போல் வந்து இந்த கிராக் ஆகிறது அந்த மாதிரி இஷ்யூ இருக்குது. அதனால தான் சைடு யூசேஜ் பண்ணியிருக்கோம். இன்டீரியரில் கம்ப்ளீட்டாக எல்லாமே நம்ம வந்து கர்நாடகன் கிளேட்டைல் யூஸ் பண்ணியிருக்குங்க. இந்த கிளேட்டைல் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஹீட்டு சவுண்டு அது எல்லாத்தையும் கம்பல்சரி அரெஸ்ட் பண்ணிவிடும். இப்போ வந்து நமக்கு இங்கேவே இல்லை நல்ல வெயில் தான். ஸோ காலையில் மழை வந்தது கிளைண்ட் சொல்லியிருந்தாப்புல நல்ல செட்டுமே பளிச்சுன்னு இருக்குது. இன்டீரியர் எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சமாக இருக்கும். ஏன்னு கேட்டால் இந்த மற்ற என்ன ஷீட் மட்டும் போட்டிருந்தா அந்த ஹீட் சவுண்ட் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார் வந்து இந்த இடத்துக்கு வந்து சென்டர் சீலிங் மாடல் கிட்ட இருந்தாரு. உங்களுக்கு மேலே பார்த்தா தெரியும் நம்ம எப்பயும் போல ரெகுலர் பண்ணுற இந்த டைல்ல இருந்து சென்டர் சீலிங் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த சென்டர் சீலிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரமிட் பொறுத்த வரைக்கும் 4 சைட் கார்னர் பண்ணிட்டு சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்டா ஒரு சீலிங் ஒன்று கொடுப்போம். ஸோ அதான் சென்டர் சீலிங் மாடலுங்க. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு ஃப்ரீயாக ஒரு ஓப்பன் ஸ்பேஸாக இருந்த இடத்த வந்து ஒரு கிளியர் லேஅவுட்டாக நம்ம ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்கோம். இன்டீரியர் தாண்டி நம்ம வந்து எப்போவுமே மேலே டாப் லேயரில் ஜெர்மன் டைல் ஷீட் யூஸ் பண்ணுறோம். ஏன் அந்த ஷீட்டை மட்டும் தொடர்ந்து நம்ம 10 இயர்ஸ் மேலே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா 20 இயர்ஸுக்கு வந்து அஃபிஷியலாக ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி இருக்குது. ஏன் அந்த அளவுக்கு அந்த மெட்டீரியல் என்ன இருக்குது அப்படின்னா மெக்னீஷியம் மெட்டீரியலுங்க. ஸோ இதெல்லாம் கடலோர பகுதிக்கு ரொம்ப மோஸ்ட்டாக ஒரு ஷீட் ரூஃப் வெயிட் கம்மியாக போடணும், மொட்டை மாடியில் போடணும் அப்படிங்கிற கண்டிஷன் இருக்கும்போது ஓடு போகிறத விட இந்த மாதிரி ஷீட் ரூஃப் வந்து பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வாரண்டி கேரண்டி இருக்குங்க. துரு பிடிக்கிறது ரெஸ்ட் ஆகிற இந்த பிரச்சனைலாம் 100% இருக்காது. எப்போவுமே சன் ரூஃபிங் பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்டாக கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ரூஃபிங் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம சன் ரூஃபிங்கில் வந்து இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டேரெக்டாக கிளைண்ட்டுக்கிட்ட இதுக்கான என்ன பண்ணியிருக்கோம், இது எப்படி பண்ணோம், அதே போல் வந்து என்ன டைம் எடுத்துக்கிட்டோம், அது எல்லா விஷயத்த டேரெக்டாக கேட்க போகிறோம். வணக்கங்கண்ணா. வணக்கம். சரிங்கண்ணா, இது எந்த இடம் அப்படி டேரெக்டாக சொல்லிடுங்க. இது தூத்துக்குடி மாவட்டம் நாசரேத்து. சரி சரிங்க. ஒரு செட்டு போடலாம் ஒரு அமைப்பு யூடியூப்ல அடிக்கடி பார்த்துட்டு இருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா யூடியூப்ல பார்த்துட்டு இருந்தேன். இது நீங்க கேட்டுக்கணும். இதை நல்லா ஒரு அருமையா எல்லா இடத்துலையும் செட்டு போட்டு கொடுத்துருந்தாங்க. அதை பார்த்த உடனே எனக்கு அதை போடணுங்கிற ஒரு ஆசை இருந்தது. அதனால சரின்னு சொல்லி அவங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணி கூப்பிட்டுருந்தேன். அதே மாதிரி அவங்களும் வந்தாங்க, பார்த்தாங்க. வந்து பார்த்துட்டு போட்டுடலாம் அப்படின்னாங்க. போட்டு போனோடனே நல்லா அருமையாக போட்டு கொடுத்தாங்க. அவங்களோட ஒர்க்கர் எனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு. நல்லா நீட்டாக செஞ்சாங்க. எல்லாமே நல்லா நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ சூப்பராக இருக்குது எலிவேஷன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா திருப்தியா இருக்கு. ரைட்டுங்கண்ணா. இப்போ ஆல்ரெடி நீங்க இங்க ஸ்டீல் கடை சம்திங் ஏதோ பழைய இரும்பு கடை வச்சிருக்கேன். பழைய இரும்பு கடை தான் வச்சிருக்கேன். சரி சரிங்கண்ணா. இங்க உங்க பேர் என்னன்னு சொன்னா தெரியும் மேக்ஸிமம். என் பேர் துறை ஸ்டோர்னு சொல்லி கடை பேர் துறை ஸ்டோர். என் பேர் சின்னத்துறை. ஓகே ஓகே. சின்னத்துறைன்னு சொன்னா தெரியும் நாசரேத்துல. சரி சரி சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. இப்போ நம்ம இந்த மெட்டீரியல்லாம் போட்டுறோம் இல்லைங்கண்ணா. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி இந்த இரும்பு வாரத்தில் இருக்கீங்க. ஸோ இதோட குவாலிட்டிலாம் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். நம்ம குவாலிட்டி எல்லாமே தரமாக இருந்தது. கொண்டு வந்து இறக்கும் போதே பார்த்தேன் எல்லாமே தரமாக இறக்கியிருந்தாங்க. தரமான பொருட்களை போட்டிருந்தாங்க. எல்லாமே தரமான வேலை. வேலை ஒர்க்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே ஓகே. ஆமாம். சரிங்க, நன்றிங்கண்ணா. ஓகே, இந்த மாதிரி ரூஃபிங் உங்களுக்கும் வேணும்னா